Dear cuties, Vanakkam, Vandanam, Namaskaram. Circulatory system, I'll next talk about the coagulation of blood or clotting of blood. ரத்தம் எவ்வாறு உறைகிறது, ரத்தம் உறைதல் எவ்வாறு நடைபெறுகிறது. என்னைக்குமே உங்களுக்கு தெரியும், ரத்தம் ரத்த குழால ஓடின்னு இருப்பான். The blood flows inside the blood vessels. ரத்த குழாயின் உட்புறத்தே ரத்தமானது ஓடிக்கொண்டிருக்கும். Either in arteries or veins or capillaries. தமனியிலோ சிரையிலோ அல்லது தந்துவியின் உட்புறத்திலோ ஓடிக்கொண்டிருக்கும். அது மாதிரி உள்ள ஓடுறப்ப கிளாட் ஆகாது. Generally clot inside the blood vessel is absent or rare. ரத்த குழாயின் உட்புறத்தே ரத்தம் கட்டியாதல் என்பது பொதுவாக நடைபெறாது. ஏன் பொதுவாக நடைபெறாதுன்னா, பிளட்ல ஆன்டி கோயாகுலண்ட் ஹெப்பாரின் அண்ட் ஆன்டி த்ரோம்பின் இருப்பான். ரத்தம் ரத்த குழாயின் உட்புறத்தை செல்லுகின்ற சமயத்தில் கட்டியாகாமல் இருப்பதற்கு காரணம் இரண்டு புரதங்கள். ஒன்னுக்கு ஹெப்பாரின் பேரு, இன்னொன்னுக்கு ஆன்டி த்ரோம்பின் பேரு. ஹெப்பாரின் அண்ட் ஆன்டி த்ரோம்பின் ரெஸ்பான்சிபிள், இவளுக்கு பேரு ஆன்டி கோயாகுலண்ட் பேரு. ரத்தம் உறைதலை தடை செய்யக்கூடிய பொருட்கள் secreted by the mast cells. இந்த ஹெப்பாரின் ஆன்டி த்ரோம்பினை mast cells secrete பண்ணுவாங்கிறது உனக்கு தெரியும். mast cellனா என்ன? அடுத்த ப்ராப்ளம். blood vessel இருக்கு பாருங்களேன், ரத்த குழா, அதோட இன்னர் வால்ஸ்ல mast cells இருப்பான். ரத்த குழாயின் உட்புற சுவரிலே mast செல்கள் காணப்படும். they secrete heparin and anti thrombin, anti coagulant. இவர்கள் இந்த செல்கள் ஹெப்பாரின் ஆன்டி த்ரோம்பின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களை சுரப்பார்கள். இட் பிரிவென்ட் கிளாட்டிங். இது ரத்தம் உறைதலை தடை செய்யும். நம்ம அது பார்க்க போறதில்லை. ஏன் உறையணும், ஏன் உறையணும்? பிளட் இங்க பாருங்க, வார்த்தை பிளட் எக்ஸிபிட்ஸ் கோயாகுலேஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு an injury or a trauma. ரத்தம் உறைதல் பொதுவாக எப்பொழுது ஏற்படும் என்றால், நமக்கு ஒரு காயம் ஏற்படுகின்ற சமயத்தில். சார் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய கணிஸ் சின்னதா பிளேட் எடுத்து வந்து டர்ன்னு கையில கீறி விடுறான்னு வச்சுக்கோ, அப்ப இன்ஜுரி வந்துடுது. அப்ப ரத்தம் கொட்டும். கொட்டுறது உடனே கிளாட் ஆகணும். கொட்டிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ, ரத்தம் உடனே நிக்காமல் ப்ளீட் ஆகிட்டே இருந்ததுன்னா டெத் இஸ் அல்டிமேட். அப்ப கொஞ்ச நேரத்துல உறையணும். வாட் இஸ் பிளட் கிளாட்டிங் ஆர் கோயாகுலேஷன்? ரத்தம் உறைதல் என்றால் என்ன? when blood is shed, losing its fluidity and setting into a semi-solid jelly-like substance called clot or coagulation of blood. ரத்தமானது வெளியேறுகின்ற சமயத்தில் ரத்த திரவ நிலையிலிருந்து ஒரு ஜெல்லி நிலைக்கு, செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு போய் ஃபைனலி சாலிடா மாறும், ஒரு திடநிலைக்கு மாறும். அதைத்தான் ரத்தம் உறைதல் என்று அழைப்போம். இது எதுக்கு நடக்கிறது? helps to prevent excessive blood loss. கீரல் வந்துடுது, ரத்தம் நிறைய கொட்டிட்டே இருந்தா இட்ஸ் a disease, royal disease, ஹீமோஃபீலியா அல்லது bleeders disease நீ பார்த்திருப்பேன். ரத்தம் உறைதலில் குறைபாடு, ஹீமோஃபீலியா. failure in blood clotting mechanism is said to be hemophilia or bleeders disease னு பேர். ரத்தம் உறைதலில் குறைபாடு ஏற்பட்டது என்றால் அதை நாம், அல்லது ரத்தமானது மெதுவாக மிக மெதுவாக உறைந்தது என்றால் அதை ஹீமோஃபீலியா என்று கூறுவார்கள். உனக்கே தெரியும், blood clotting time 2 to 8 minutes. Normally the blood clots within 2 to 8 minutes. பொதுவாக ரத்தமானது 2 லிருந்து 8 நிமிடங்களில் உறையும். If it takes 30 minutes to 24 hours, failure in blood clotting mechanism is said to be hemophilia. அரை மணி நேரத்திலிருந்து ஆரம்பித்து 24 மணி வரை சத்தியமூர்த்திக்கு பிளேடு கீறிய பிறகு ரத்தம் கொட்டி கொண்டே இருந்தால் எனக்கு வியாதி வந்திருக்கு, ஹீமோஃபீலியான்னு பேர். இட்ஸ் a heritable disease, பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய். and it is related with the X chromosome, X linked inheritance. இந்த ஃபெயிலியருக்கு கட்டுப்படுத்துற ஜீன் எங்க இருக்கும்னா X குரோமோசோம்ல இருக்கும். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் இயர் செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ், பால் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியத்துல பார்ப்போம். அப்ப கிளாட்னா என்ன சார்? ஃப்ளூயிடா இருக்கிறது ஒரு ஜெல்லியா மாறும். So losing its fluidity and setting into a semi-solid jelly. திரவ நிலையிலிருந்து ஒரு ஜெல்லி நிலைக்கு ரத்தம் செல்வதை கிளாட்னு சொல்லுவோம்.
இது ஏன் நடக்கணும்? எப்ப வரும்னா இன்ஜுரி, காயம் ஏற்படுகின்ற சமயத்தில் ரத்தம் வெளியில வரும். ஏன் இது நடக்கணும் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்டா பிரிவென்ட் எக்ஸசிவ் பிளட் லாஸ். நம்முடைய ரத்தத்திலிருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறுவதை தடுப்பதற்காக இது நடைபெறுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதை வச்சுண்டு நம்ம அடுத்த ஸ்டோரிக்கு போகணும். ஹவு த பிளட் கிளாட் டேக்ஸ் பிளேஸ். என்சிஆர்டில வேற ஒரு குட்டி பேரா கொடுத்துருக்கான், அவனுக்கு ஃபுல்லா தெரியணும்னு சொல்லியிருக்கு. நம்ம இதை பத்தி எப்ப படிச்சோம் அப்படின்னா platelets responsible for clotting or coagulation of blood அப்படின்னு படிச்சோம். இரத்த தட்டுக்கள் என்பவை இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. போன கிளாஸ்ல பிளட் பிளாஸ்மா நடத்துறப்ப பிளாஸ்மா புரோட்டீன் சொல்லி கொடுத்தேன். பிளாஸ்மா புரதம், அல்புமின், குளோபலின், ஃபிப்ரினோஜன் and prothrombin. Fibrinogen and prothrombin responsible for clotting or coagulation of blood. பிளேட்லெட்டை தவிர ரத்த தட்டுக்களை தவிர ஃபிப்ரினோஜன், புரோத்ரோம்பின் அவாலும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படிங்கிறது தெரியும். அது அப்படியே ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி ஞாபகம் வருதே, அதை ஞாபகப்படுத்தி நீங்க ஓடிவோம். சத்தியமூர்த்தி மேல கோவம், கணேஷ் பிளேட்ல கீறிட்டான், கோவமா கீறியிருக்கான், ஒளியிடும் அப்படின்னு வேகமா கீறிருக்கான். அப்படியே ரத்தம் கொட்டுறதுன்னா இந்த கொட்டுறது இல்லை, சொட்டுறது. அப்படி ஜின்னு அடிக்கிறது, அடிச்சுட்டே இருந்தா உயிர் போயிடும். சத்தியமூர்த்தியை ப்ரொடெக்ட் பண்ணியா. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஏரியால இருக்க டேமேஜ்டு டிஷ்யூஸ், சிதைவடைந்த திசுக்கள் and the platelets release a mixture of lipoproteins and phospholipids. சிதைவடைந்த திசுக்களும் இரத்த தட்டுக்களும் லிப்போ புரதமும் பாஸ்போலிப்பிடுகளும் சேர்ந்த ஒன்றை வெளிவிடும். அதுக்கு பேர் டிஷ்யூ ஃபேக்டர் ஆர் த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்னு பேர். ஸோ எங்க இன்ஜுரி வருதோ, எந்த இடத்துல ப்ளீடிங் நடக்கிறதோ, அங்க பக்கத்துல இருக்க செல்ஸ், டேமேஜ்டு டிஷ்யூஸ், பிளேட்லெட்ஸ் அவெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சர் அனுப்புவோம். நீ திங்கிற மிக்சர் இல்லடா, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் அண்ட் பாஸ்போலிப்பிட்ஸ். லிப்போ புரதமும் பாஸ்போலிப்பிடுகளும் சேர்ந்த ஒரு கலவையானது அங்கு அனுப்பப்படும். It is known as the tissue factor. இதை டிஷ்யூ காரணி என்று அழைப்பார்கள். Also called the thromboblastin. அப்ப பிளேட்லெட்லேருந்தும் டேமேஜ்டு டிஷ்யூஸ்லேருந்தும் ரத்த தட்டுக்களிலிருந்தும் சிதைவடைந்த திசுக்களிலிருந்தும் thromboblastin, the tissue factor, is released. This thromboblastin undergoes some reaction and converted into thrombokinase or prothrombinase. இந்த புரோட்டீன் ஒரு என்சைமா மாறும். அந்த என்சைமுக்கு பேர் த்ரோம்போகைனேஸ் ஆர் ப்ரோத்ரோம்பினேஸ்னு பேர். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறமா நம்ம பிளட் பிளாஸ்மால ப்ரோத்ரோம்பின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். இந்த ப்ரோத்ரோம்பின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த லிவர். இந்த ப்ரோத்ரோம்பின் என்ற புரதமானது கல்லீரலில் உருவாகும். ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோத்ரோம்பின் த சிஸ்டம் நீட் விட்டமின் கே. இந்த ப்ரோத்ரோம்பின் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் கே வேணும். அப்ப விட்டமின் கே டிஃபிஷியன்சி இருந்தால் ஃபெயில்யூர் இன் பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் வரலாம். விட்டமின் கே குறைபாடு இருந்தால் ரத்தம் உறைதலில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஏன்னா இது ஃபார்ம் ஆகிறதுக்கு இது வேணும். அப்ப ப்ரோத்ரோம்பின் இருப்பான் பிளட் பிளாஸ்மால. அந்த ப்ரோத்ரோம்பின் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த்ரோம்பின் பை த ஆக்ஷன் ஆஃப் த என்சைம் த்ரோம்போகைனேஸ் ஆர் ப்ரோத்ரோம்பினேஸ். அப்ப ப்ரோத்ரோம்பின் எங்க இருக்கும்? பிளட் பிளாஸ்மா. அது யார் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? லிவர், கல்லீரல். அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யாரு வேணும்? விட்டமின் கே இஸ் நீடட். மனசுல வச்சுக்கோ. இந்த ப்ரோத்ரோம்பின் என்னவா மாறும்? இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த்ரோம்பின் பை த ஆக்ஷன் ஆஃப் த என்சைம் த்ரோம்போகைனேஸ் ஆர் ப்ரோத்ரோம்பினேஸ். இங்கு உருவாகிய ப்ரோத்ரோம்பினேஸ் அல்லது த்ரோம்போகைனேஸ் என்ற ஒரு நொதியானது ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினாக மாற்றும். What is the role of thrombin? The function of this thrombin, third step, is to convert soluble fibrinogen present in the blood into insoluble fibrin threads. இந்த thrombin என்பது இரத்தத்தில் கரைந்துள்ள புரதமாகிய ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரின் அல்லது ஃபிப்ரின் என்று அழைக்கப்படுகின்ற இழைகளாக மாற்றும். Soluble fibrinogen into insoluble fibrin threads. இரத்தத்தில் கரைந்துள்ள புரதமாகிய ஃபிப்ரினோஜனை கரையாத புரதமாகிய ஃபிப்ரினாக மாற்றும்.
It is present in the form of threads. அது நூலிழை போன்று காணப்படும், நாரிழை போன்று காணப்படும். This fibrin threads form a mesh. இந்த fibrin இழைகள் என்பது ஒரு வலையினை உருவாக்கும். It will form a net. In the mesh, entrapment of RBC, WBC and platelet takes place. The clot is over. எந்த இடத்துல காயம் வந்ததோ அந்த இடத்துல இந்த வலை வரும். அந்த மலை இல்லடா, மலைனா ஒரே மலை, அண்ணா மலை, இது வலை. இந்த வலைக்கு பேரு ஃபிப்ரின் வலைன்னு பேரு. இந்த வலையில ஆர்பிசி டபிள்யூபிசி எந்த இடத்துல காயம் வந்ததோ, the region where injury takes place, this mesh is formed. இந்த வலையானது உருவாகும். Where entrapment of RBC, WBC and platelet takes place. இந்த பகுதியிலே ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட் எல்லாம் மாட்டின் அப்புறம் அந்த இடத்தை அப்படியே அடைச்சிடும். The clot is over. ரத்தமானது உறைந்து விடும், வெளியில ரத்தம் வராததுக்கு அப்புறம். அப்ப எங்க காயம் வந்ததோ இன்ஜுரி, அங்க ஒரு மெஷ் இந்த ப்ராசஸ் மூலமா ஃபார்ம் ஆகி ஒரு வலை ஃபார்ம் ஆகி இட் பிரிவென்ட் எக்ஸஸ் ப்ளீடிங், அதிக ரத்தம் வெளியேறுவதை தடுக்கும். இதாண்டா கிளாட்டிங் ப்ராசஸ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? சத்தியமூர்த்தி மேல கோவம், பிளேடால கீறி விட்டுறேன். ஒருத்தர் கீரினா போனோம், நீங்க கொலவரையில எல்லாருமே கீரின எல்லாம் பிராணம் போயிடும். ஓகேயா? அப்ப பிளட் கொஞ்சம் கொஞ்சமா வழிய ஆரம்பிக்கும். What will happen? எந்த இடத்துல இன்ஜுரி வந்ததோ அங்க இருக்கக்கூடிய டேமேஜ்டு டிஷ்யூஸ், பிளேட்லெட்ஸ் அவெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணுவா திசு காரணி. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லிப்போப்ரோட்டீன்ஸ் அண்ட் பாஸ்போலிப்பிட்ஸ். இது லிப்போ புரதமும் பாஸ்போலிப்பிடுகளும் சேர்ந்த கலவை. டெக்னிக்கலி known as thromboblastin. அது thromboblastin னு சொல்லுவோம். It's a protein. It is converted into an enzyme by various reactions. சில வேதி வினைகளினால் இது ஒரு நொதியாக மாறும். அது த்ரோம்போகைனேஸ் ஆர் ப்ரோத்ரோம்பினேஸ் சொல்லுவோம். அப்புறம் நம்ம பிளட்ல ப்ரோத்ரோம்பின் ஒரு புரோட்டீன் இருக்கும். இது எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? லிவர், கல்லீரல். கல்லீரலில் உருவாகும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் வேணும்? விட்டமின் கே இஸ் நீடட். அப்ப விட்டமின் கே குறைஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரலாம்? ஃபெயில்யூர் இன் பிளட் clotting mechanism, ரத்தம் உறைதலில் குறைபாடு ஏற்படலாம். அவன் என்ன பண்ணுவா? The prothrombin is converted into thrombin by the action of the enzyme thrombokinase. இங்கு உருவாகிய thrombokinase அந்த prothrombin thrombin மாத்துவா. ஒன்னு முன்னாடி சொல்லல, இது இப்ப சொல்றேன், ஞாபகம். In this process, calcium ion act as a cofactor. இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு கால்சியம் அயனியானது ஒரு இணை காரணியாக செயல்படும். Then what will happen? This thrombin convert the soluble fibrinogen present in the blood into insoluble fibrin threads. ரத்த பிளாஸ்மாவில் கரைந்துள்ள புரதமாகிய ஃபைப்ரினோஜனை கரையாத ஃபைப்ரின் புரதமாக மாற்றும். It is present in the form of thread. இது நாரிழை போன்று, நூலிழை போன்று காணப்படும். It will form a mesh or a network in the affected part. எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியிலே அது ஒரு வலையினை ஏற்படுத்தும். Then entrapment of cells takes place. அந்த இடத்துல நிறைய செல் அந்த வலையில மாட்டிப்பா. The clot is over. அடிபட்ட இடத்துல clot வந்துடும். Okay, thanks a lot for hearing. Thank you very much. Thank you.